அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர் வபீக நஸ்தஈன் யா ஃபத்தாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரன் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் பில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலா இலா ஆயத்தின் ஆகர். வகால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் யஃபீகல்லாஹு ஹம்மத் துன்யா வ ஹம்மல் ஆஹிரா அவ் கமா கால அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதம் நிறைந்த ஜும்மாவுடைய பெருநாளில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த இந்த நாளிலே வருகை தந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் எல்லா விதமான அருள் பாக்கியங்களையும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் உலகம் எல்லாம் ஒரு ஒப்பற்ற தலைவர், ஈருலகத்தினுடைய வெற்றியாளர், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது பிறந்த நாள் இந்த உலகம் எல்லாம் வெகும் விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய நேரம். கண்ணியமானவர்களே, பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸினுடைய வார்த்தை. பெருமானாருடைய வருகைதான் இந்த முழு சமூகத்திற்கும் அது மிகப்பெரிய நன்மைகளையும் பலனையும் தந்து கொண்டு இருக்கின்றது. உலகத்தில் உள்ள இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் அனைவர்களும் ஏகோபித்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் பிறந்தார்கள் என்று இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஏகோபித்த அனைத்து அறிஞர்களும் சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் அந்த பிறையினுடைய விஷயங்களிலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்குகின்றது. பிறை 3இல் பிறந்ததாக சிலர்கள் அறிவிக்கின்றார்கள், பிறை 8இல் 9இல் என்பதாக சொல்லி கருத்து வேறுபாடுகள் இருக்குகின்றது. ஆனால் பெரும்பாலானவர்களுடைய கருத்து, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீல் அவ்வல் மாதம் பிறை 12இல் தான் அவர்கள் பிறந்தார்கள், அதிகாலை நேரத்தில் பிறந்தார்கள் என்று பெரும்பாலான மார்க்க அறிஞர்களுடைய கருத்தாக இருக்குகின்றது. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 12இல் தான் பிறந்தார்கள் என்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12, திங்கள் கிழமை அதிகாலையிலே பிறந்தார்கள் என்று நம்முடைய மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள்.
நபிகளாருடைய பிறப்பு திங்கட்கிழமையில் அமைந்திருந்தது. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திலே அந்த மண்ணிலே தன்னுடைய காலடியை பதித்தது திங்கட்கிழமை. அதே போன்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாட்களில் அதிகமான நோன்புகளை திங்கட்கிழமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். பெருமானார் இடத்திலே கேட்கப்படுகின்றது, முஸ்லிம் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எதனால் திங்கட்கிழமை அதிகமாக நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லி அன்னஹு யௌமுன் உலித்து ஃபீஹி, நான் அந்த நாளில் பிறந்திருக்கிறேன், எனவேதான் நான் திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸினுடைய செய்தி முஸ்லிம் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. அருமையானவர்களே, இப்படி பெருமானாருடைய வாழ்க்கை தெள்ள தெளிவாக இந்த சமூகத்திற்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டு இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உதிப்பதற்கு முன்பாக ஒரு சில நிகழ்வுகள் நடந்தது, நிறைய அடையாளங்கள் அதிசயங்கள் நடந்தது. ஒரு சில விஷயங்களை நாம் பார்ப்போம். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக யானை படையுடன் கஅபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி ஆபரஹான் என்று சொல்லக்கூடிய மன்னன் காபாவை இடிப்பதற்கு வந்தான். அவனுடைய முயற்சி தோல்வியை சந்தித்தது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு 50 நாட்களுக்கு முன்பாக நடந்தது. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று நாம் வரலாற்று செய்தியாக பார்க்க முடிகின்றது. அதே போன்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்று மக்கமா நகரம் முழுக்க பிரகாசத்தால் ஜொலித்தது என்பதாக சொல்லி ஹதீஸ்களிலே நாம் பார்க்க முடிகின்றது. மதீனாவிலே வாழக்கூடிய யூதர்களுக்கு தெரியும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி நபியாக வருவார்கள் என்று யூதர்களுக்கு தெரியும். எனவேதான் யூதர்கள் மதீனாவிலே தங்கி இருந்தார்கள். இது வரலாற்று செய்தியாக வரக்கூடிய நேரத்திலே ஸயூலது நபியுன் ஆகிரு ஸமான், கடைசி காலகட்டத்திலே ஒரு நபி தோன்றுவார், அவர் இங்கே வருவார் என்ற செய்தி யூதர்களுக்கு தெரியும் என்ற செய்தியும் பெருமானாருடைய வருகை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, அதே போன்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது சஜிதாவுடைய நிலையில் பிறந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் வட்ட வடிவத்திலே இருந்தது என்பதாக சொல்லி ஹதீஸ்களிலே பதிவுகள் இருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, ஆக இப்படியாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் இந்த மார்க்கத்திலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. முழுமையாக அவருடைய வரலாறுகள் முழுக்க தெல்ல தெளிவாக விளக்கப்பட்டு இருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய அருள் என்பதாக நாம் முதலிலே எண்ண வேண்டும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய கிருபை என்று நம்முடைய மனதிலே முதலிலே நாம் ஆழமாக பதிவுகளை நாம் பதிவு செய்ய வேண்டும். பெரியோர்களே, குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லும் பொழுது, லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன, முஃமின்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்திருக்கிறான். ஏனென்று சொன்னால், இது பஅஸ ஃபீஹிம் ரசூலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த முஸ்லிம்களுக்கு தந்தது அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபை. எனவே பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தலைவராக அல்லாஹ்வினால் தரப்பட்டிருப்பது
பெரும் அருக்கொடை, பெரும் கிருபை என்பதாக நாம் எண்ண வேண்டும் பெரியோர்களே, சகோதரர்களே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்ததால் என்ன என்ன நன்மைகள் கிடைச்சிருக்கு, கொஞ்சம் நாமளே நம்முடைய உள்ளத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நபியினால் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அவர்களினால் நாம் அடைந்திருக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியோர்களே. சஹாபாக்கள் எல்லாம் மரணத்தை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள் என்று வரலாறு ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் மரண தருவாயிலே இருக்குகிறார்கள். அவர்களுடைய மனைவி பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய அருகில் அமைந்து, வா வைலா, எனக்கு ஏற்பட்ட நாசமே, இதோ என்னுடைய கணவர் பிலாலுடைய உயிர் இன்னும் பிரிந்து கொண்டு இருக்குகின்றது என்பதாக சொல்லி கவலையிலே இருக்குகின்றார்கள். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் தன்னுடைய மனைவியிடத்திலே, நீ அப்படி சொல்லாத, எனக்கு இது நன்மையாகும் என்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா, எனக்கு இந்த மரணம் வருவது இருக்குகின்றதே அது எனக்கும் நன்மையானது. ஏனென்று சொன்னால், நான் மௌத்தாகிவிட்டால் என் நபியோடு நான் சேர்ந்து இருப்பேன். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் மரணித்து விட்டால் என்னுடைய நபியோடு நான் சேர்ந்திருப்பேன். ஆக மௌத்தை விட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் நேசித்தார்கள் சஹாபா பெருமக்கள். எனவே அருமையான சமுதாய பெரியோர்களே, வாலிபர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்தது பெரும் அருக்கொடை என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த அளவுக்கு பெருமானாரை சஹாபா பெருமக்கள் நேசித்ததற்கு என்ன காரணம்? பெருமானாருடைய வாழ்க்கை, அவர்களுடைய வார்த்தை அவர்களுக்கு எல்லா விதங்களிலும் பலனை ஏற்படுத்தியது, அவர்களுக்கு எல்லா விதங்களிலும் நன்மைகளை பெற்று தந்தது. எனவேதான் சஹாபா பெருமக்கள் தன்னுடைய மரணத்தை விட பெருமானாரை நேசிப்பது மிகப்பெரியதாக அவர்களிடத்தில் இருந்தது. காரணம், ஒரு கருப்பு நிற அடிமையாக இருந்தவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனோம்னா காபத்துல்லாவில் யாராவது ஒரு கருத்த மனிதரை பார்த்துட்டா நம்முடைய சிந்தனையில் உடனே வரக்கூடியது பிலால் ரலியல்லாஹு தஆலா, அவங்களுடைய நினைவு தான் வரும். அருமையானவர்களே, அப்படி அடிமையாக இருந்தவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்பொழுது இஸ்லாத்திலே இணைந்தார்களோ, யா சய்யிதி என்பதாக சொல்லித்தான் எல்லா மக்களும் அவர்கள் அழைப்பார்கள். என்னுடைய தலைவரே என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எல்லா சஹாபாக்களும் அழைப்பார்கள். இந்த அளவுக்கு உயர்வதற்கு காரணம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மரணத்தை விட நபியை நேசிப்பதற்குண்டான காரணத்தை இந்த சமூகத்திற்கு சூரி இருக்குகின்றார்கள் பெரியோர்களே, சகோதரர்களே. எனவே பெருமானாருடைய வருகை நமக்கு கிடைத்த பெரும் அருள் என்பதாக நாம் எண்ண வேண்டும் பெரியோர்களே, சகோதரர்களே. எல்லா விதங்களிலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் சம அந்தஸ்து, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. நிறத்தால் இவன் கருத்தவன் சிவத்தவன் என்ற பாகுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. பணத்தால் இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. இந்த இஸ்லாத்தில் தான் சம அந்தஸ்து தரப்பட்டு இருக்கின்றது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு கிடைக்கப்பட்டு இருப்பது பெரும் அருக்கொடை என்பதாக நாம் எண்ண வேண்டும் பெரியோர்களே, சகோதரர்களே. இஸ்லாத்தில் மட்டும்தான் சாதி மத வேறுபாடுகள் கிடையாது. நீ என்ன ஜாதின்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் பிற மதங்களிலே என்ன ஜாதி என்பதாக சொல்லி பிரித்து வைத்து உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற பாகுபாடு இருக்குகின்றது. இஸ்லாத்தில் இணைந்து விட்ட அனைவர்களும் சமம் என்ற அந்தஸ்தை இஸ்லாம் தான் தருகின்றது. அதை பெற்று தந்தவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
இந்த சமூகத்திலே பெண்களுக்கு சம உரிமையை வழங்கியவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, பெருமானாருடைய வார்த்தையை பாருங்கள். அல் ஜன்னத்து தஹத்தா அக்தாமில் உம்மஹாத், தாயினுடைய காலடியில் சொர்க்கம் இருக்குகின்றது. இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்தஸ்துக்களை பாருங்கள். அது மட்டுமா, பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் 3 பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்து அவர்களை ஆளாக்கி தகுந்த ஜோடியை ஏற்படுத்தி யார் திருமணம் முடித்துக் கொடுக்கின்றார்களோ அவர்கள் நரகம் செல்ல மாட்டார்கள், அவர்கள் சுவர்க்கவாசி என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணுக்குண்டான அந்தஸ்தை உயர்த்தியவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்தது பேர் அருட்கொடை, அருள் என்பதாக நாம் என்ன வேண்டும் பெரியோர்களே, சகோதரர்களே. ஃபத்தஹே மக்கா, மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கமா நகரத்தினுடைய மன்னராக மாறுகின்றார்கள். இப்பொழுது தக்பீர் கூறிக்கொண்டு இஸ்லாமியர்கள் முழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். இன்னொரு தரப்பிலே இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். எங்கே நபி நம்மை துன்பப்படுத்தி விடுவார்களோ, நமக்கு தகுந்த தண்டனையை வேதனையை கொடுத்து விடுவார்களோ என்பதாக சொல்லி பயந்து எதிரிகள் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாசலுக்கு வருகின்றார்கள், பார்க்கின்றார்கள். பெருமானாருடைய உள்ளத்திலே யார் என்ன தீமைகளை தனக்கு இழைத்தார்கள் என்ற சிந்தனை வருகிறது. யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இந்த முஹம்மதுக்கு என்னால் என்ன தீமைகள் இழைக்கப்பட்டது என்ற சிந்தனையினுடைய ஓட்டம் அவருடைய உள்ளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தினுடைய அந்த வாசலுக்கு வருகின்றார்கள். வந்து மா தலுன்னும் காஃபிர்களை பார்த்து கேட்கின்றார்கள், நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுடைய உள்ளத்துல பயம், எங்கே நாம் செய்த தீமைக்கு தண்டனையை கொடுத்து விடுவார் அல்லது நம்மை பழிக்கு பழி வாங்கி விடுவார் என்ற சிந்தனை அந்த குஃபார்களிடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது அந்த மக்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா தலுன்னுன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மக்கள்லாம் சொன்னாங்க, அஹுன் கரீமுன் இபுனுன் கரீமுன், நீங்களும் கண்ணியமானவங்க, உங்களுடைய பரம்பரையும் கண்ணியமானது. பெருமானாரிடத்திலே அந்த மக்கள் காஃபிர்கள் சொல்கின்றார்கள். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய மாண்பாளர், பெருந்தன்மையாளர் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி தருகின்றது. ஆட்சி அதிகாரம் தன்னிடத்திலே வந்துவிட்டது, எதுவும் செய்யலாம், எதுவும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் அவர்களிடத்திலே வந்துவிட்டது. அவர்களுக்கு இழைத்த அந்த கயவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் நபியிடத்திலே வந்துவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தத்ருபு அலைக்குமுல் யௌம், இன்னைக்கு உங்களில் யாரையுமே நான் பழிக்கு பழி வாங்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். அன்துமுல் துலகா, நீங்கள் எல்லோருமே விடுதலை, உங்கள் எல்லோருக்குமே நான் விடுதலையை கொடுத்து விட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தீங்கிழைத்த, அநியாயம் செய்த, தன்னை கேவலப்படுத்திய அந்த மக்களை மன்னித்தார்கள், அவர்களுக்கு விடுதலை வழங்கினார்கள் என்று நாம் அவர்களுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளை பார்க்க முடிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மக்காவிலே வாழ்ந்த இஸ்லாத்திற்கு எதிரானவர்களை உரிமை விட்டார்கள். அதில் ஒரு நபர் இஸ்லாத்தை தழுவவில்லை. ஃபைல் இப்னு துபாலா என்று சொல்லக்கூடியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்காதது ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு விடுதலை கொடுத்தும் பெருமானார் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார். கடுமையான கோபத்தில், எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் பெருமானாரை தீர்த்து விடுவோம் என்ற கடும் கோபத்தில் இருக்கிறார். அருமையானவர்களே, 2
கடைக்கு சென்று 2 பக்கமும் கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு கத்தியை வாங்குகிறார். பெருமானாருடைய கதையை முடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில். எப்பொழுது பெருமானார் தனித்து இருப்பார், எந்த நேரத்தில் அவரை நாம் அவருடைய கதையை முடித்து விட வேண்டும் என்பதை ஆய்வு செய்கிறார். இரவு நேரத்தில் தவாஃபிற்கு பெருமானார் வருவார்கள். அந்த நேரத்திலே நாம் மறைந்து கொண்டு அவர்களை தாக்கிவிடலாம் என்பதாக சொல்லி திட்டம் தீட்டி கூர்மையான 2 பக்கமும் கூர்மையான கத்தியை வைத்துக்கொண்டு கஅபாவினுடைய திரைக்குள் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே தவாஃப் செய்வதற்காக வேண்டி கஅபாவுக்கு வருகிறார்கள். முதல் தவாஃபை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றி முடிக்குகின்றார்கள். பெருமானாரை தாக்குவதற்கு முயற்சி செய்கிறார். சற்று பின்வாங்குகிறார். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சுற்றுக்களையும் சுற்றி முடிப்பதற்குள்ளாக பெருமானாரை கொலை செய்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் திரிகிறார். 7 சுற்றுக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றி நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேராக கத்தியை ஓங்கி நிற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்புகின்றார்கள். பெருமானாருடைய முகத்தை பார்க்கிறார். நடந்தது இதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா ஃபதுல் இஸ்தக்ஃபிருல்லாஹ், ஃபதுலே நீ அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடு. அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை கொலை செய்வதற்கு வந்த அந்த ஃபதுல் இடத்திலே இஸ்தக்ஃபிருல்லாஹ், நீ அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடு, அல்லாஹ்வை நீ பயந்து கொள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபதுலுடைய உள்ளத்திலே இரக்கத்தை போட்டான், கிருபையை உண்டாக்கினான். பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று தன்னை தீனுல் இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டார். இது வரலாறு. இதற்கு பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள். பெருமானாருடைய கரத்தை பிரித்து இஸ்லாத்தை தன்னை இணைத்துக் கொண்டு ஓடோடுகிறார் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்பொழுது இஸ்லாத்தில் இணைவதற்கு முன்பாக விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தார். அந்த விபச்சார அழகி பாட்டு பாடி விபச்சாரத்திற்கு அழைக்குகிறார் அந்த ஃபதுலை. ஃபதுல் அவர்கள் முகத்தை அந்த பக்கமாக திருப்பிக் கொண்டு, நான் யாருடைய கரத்தை பிடித்து உறுதிப்பட்டு இருக்கின்றேன் தெரியுமா, உன் பக்கமே நான் திரும்ப மாட்டேன் என்று இஸ்லாத்திலே இணைந்த ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருவதனத்தை பார்த்ததனுடைய பரக்கத்தினால் தன்னிடத்தில் இருந்த அந்த தீய குணத்தையும் மாற்றிக்கொண்டார் என்று வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகின்றது. இஸ்லாமிய பெயர்கள் நம்மிடத்தில் இருக்கின்றது. பெருமானாருடைய வாழ்க்கை எத்தனை தவறான குணங்கள், எத்தனை தவறான செயல்கள் நம்மிடத்தில் இருக்கின்றது. மார்க்கத்துக்கு முரணான மது அருந்துவது, விபச்சாரம் புரிவது, சீட்டாடுவது, போதைப் பொருட்களை உட்கொள்வது, கஞ்சா போன்ற மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை உட்கொள், எத்துணை ஹராமான செயல்கள் நம்மிடத்தில் இருக்குகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையான உம்மத், பெருமானார் மீது கடமைப்பட்டு இருக்கக்கூடிய உம்மத் அப்படியே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தீய செயல்களை விட்டு ஒழித்து விட்டு திருந்தி மனம் திருந்தி தூயவர்களாக மாறுவதுதான் பெருமானாருக்கு நாம் காட்டக்கூடிய நேசமும் பாசமும். பெரியோர்களே, சகோதரர்கள், ஒரே ஒரு நிகழ்ச்சியை கூறி நான் முடிவுக்கு வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் துஆ செய்கிறார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய துஆவிலே பாதியை உங்களுக்காக வேண்டி நான் கேட்கிறேன். உங்களுடைய சலவாத்தை, உங்கள் மீது சலவாத்து சொல்லி நான் துஆக்களிலே ஈடுபடுகிறேன் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ஷிஅத, இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கு. அப்பொழுது அவர், யா ரசூலல்லாஹ், நான் 3/4 பகுதி உங்கள் மீது சலவாத்து நான் சொல்லி துஆ செய்கிறேன் யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஷிஅத, இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கு என்றார். அப்பொழுது அந்த சஹாபி அவர்கள், அலா அஜ்அல் துஆஅகுல்லா,
என்னுடைய துவா முழுவதும் உங்களுடைய சலவாத்தாக இருக்கும் என்று அந்த சஹாபி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதன் நீ இப்படி துவாவிலே சலவாத்துக்கையிலே நீ முழுமையாக ஆக்கினால் யக்ஃபீக்கல்லாஹு, அல்லாஹ் உனக்கு போதுமானவன். வஹம்மத் துன்யா வஹம்மல் ஆகிரா, உலகத்தினுடைய கவலையும் ஆகிரத்துடைய கவலையும் போக்குவதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகின்றது. ஆக பெருமானார் மீது ஸலவாத்துக்களை நாம் ஓதுவதின் காரணமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை, துனியாவினுடைய ஆகிரத்தினுடைய கவலைகளை அல்லாஹ் போக்குகிறான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, பெருமானாருடைய வருகை நமக்கு பெரும் அருள். அவர்களுடைய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் செயல்களும் நமக்கு கிடைத்த பெரும் வரப்பிரசாதம், பெரும் பாக்கியம் என்பதாக எண்ணிக்கொண்டு அதன் பிரகாரம் நடப்பதற்கு நாம் முயற்சி செய்வோமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக நம் அனைவர்களையும் ஆக்கி நாளை அவர்களால் ஷஃபாத் பெற்று அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.